அவர் போய் 8 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காரு. 8 மணி நேரம் ஒரு டாக்டரால இந்த கண்டிஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியலனா அவர் என்ன டாக்டர்? அவர் எதுக்காக டியூட்டில போடணும்? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா? ஒரு பையனை ஒரு அம்மா சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால அவர் பையன் கோவமாகி கத்தியில குத்துன விஷயம் அங்கே தானே நடந்துச்சு. அப்போ மறுபடியும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது கண்டிப்பா சிஎமோட பார்வைக்கு போயே ஆகணும். அண்ட் தென் இன்னொரு டெத் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கவே கூடாது. எங்களுக்கு இந்த நிதி உதவி வேணும், எங்களுக்கு காசு வேணும், அதுக்காக நான் பேசல. இன்னைக்கு போயிருக்கிறது என் அப்பாவுடைய உயிர். அது யாராலையும் திருப்பி தர முடியாது, உங்க சிஎம்ஆலையும் தர முடியாது, யாராலையும் தர முடியாது. ஆனா இன்னொரு உயிர் அந்த ஹாஸ்பிட்டல்ல போக கூடாது. அதுக்காக தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். எங்க படிக்காத ஒரு நாலேஜ் இல்லாதவங்க கிட்ட போய் இந்த ஈவனை இவங்களுக்கு தெரியாதுங்க, பிளாக்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 8 மணி நேரத்துல பிளாக் இருந்தா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணணுமா இல்லையா? 8 மணி நேரம் சும்மாவே வச்சிருந்தா அவரை சாவடிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா சொல்றேன், இன்னொரு டெத் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா இதுக்கு சிவியரா நாங்க வேற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணி வேற மாதிரி ஆயிடும்.